ஃப்ரெண்ட்ஸ் மருதமலை கோயில் மேலே வந்தாச்சு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குற்றாலத்தில் நான் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் குளிக்க போகிறேன். இவங்கெல்லாம் வந்து தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அருவிக்கு வந்தாச்சு. பவானி சாகர் டேமுக்கு வந்திருக்கோம். பூங்கான் டேம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கு. இந்த கடல் வழி ஃபுல்லா நாங்க வந்து பாத்தீங்கன்னா பெடல் போட்ல போயிட்டு இருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மருதமலை கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போக போறோம். இப்போ மருதமலைக்கு போறதுக்காக இங்க வெயிட்டிங். அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லைன் எவ்வளவு பேர் நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆமா, ஃபுல்லா நிறைய பேர் நிக்கிறாங்க டிக்கெட் வாங்குறதுக்கு லைன்ல. 7 மணிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டு ஓபன் பண்ணுவாங்களாம், படிக்கட்டு வழியா நடந்து போகிறதுக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 6 மணிக்கு பஸ்ல வந்து கூட்டிட்டு போயிட்டு மேல விட்டுருவாங்க. பஸ்ல கூட்டிட்டு போய் மேல வந்து விட்டுருவாங்க. பஸ்ஸுக்கு போலாமா நடந்து போலாமான்னு சொல்லிட்டு டிஸ்கஷன்ல வந்து இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சங்கதா, உன் பின்னாடி இருக்கு பாரு, அந்த பஸ் தான் கவர்மெண்ட் பஸ். அத பச்சை கலர் பெயிண்ட் பஸ்ல நான் கூட ஒரு ஆள் டிக்கெட் ஒரு 10 டிக்கெட் வாங்கினோம் பேபி எல்லாம் போலன்னா அது மாதிரி கிடையாது. எல்லாருமே போறவங்க ஃபுல்லா கியூல தான் நிக்கிறாங்களே. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மலை இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது. இங்கே வந்து நாங்கள் ஸ்டே பண்ணிட்டோம், ரூமில் இங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலையில் எழுந்து குளிச்சுட்டு கிளம்பி வந்திருக்கோம். ஸோ போயிட்டு பார்க்கலாமா? ஓகே. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மலை இருக்குது பக்கத்துலேயே. இது மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சாமி கோயில் இருக்கு, மலை மேலே தான் இருக்கா? ஆமாம், நடந்து போகலாம், ஜாலியாக இருக்கும். இன்னொன்று குட்டி பொண்ணை வச்சு நடக்க முடியாது நம்மளால. நம்ம கூட கம்பெனி கொடுக்கும் யாரும் நடந்து வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரவில்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வேனுக்கும் பஸ்ஸுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சாமிக்கு மட்டும் வா, படிக்கட்டு சீக்கிரமா ஏறணும்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு சாமி எந்த பிரச்சனையும் எல்லாமே ஏறிட்டு வரலாம். என்ட்ரன்ஸே பார்க்க பயங்கரமா இருக்கு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா நடப்பாதையை சூஸ் பண்ணிட்டோம், ஸ்டெப்ஸ் வழியா நடந்து போலாம்னு சொல்லிட்டு மருதமலை முருகன் கோயிலுக்கு நடந்தே போயிட்டு இருக்கோம். ஸோ ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேங் ஃபுல்லாக வந்து நடந்து வந்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நடந்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி சத்திரம் சவுண்டு கேட்குதா? காடு நல்லா பார்த்து சுற்றி பார்த்துக்கிட்டே போகலாம். சுற்றி காடு தான் இருக்கு. 40 படி ஏறல, அதுக்குள்ளே இறங்குது. அப்புறம் ரொம்ப நேரம் நடக்காம திடீர்னு நடக்கிறோம்ல, அப்போ கொஞ்சம் மூச்சு தான் வாங்குது. சுமார் ஒரு 1/4 மணி நேரமா நடந்துகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மூச்சு வாங்குதுப்பா. பாதி தூரம் வந்துட்டுமான்னு தெரியல. பாதி தூரம் வந்துட்டு கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. எல்லாரும் நடந்து ஏறி வந்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்விதாவை நடக்க விட்டா ஒரு ஸ்டெப்புக்கு மேல நடக்க மாட்டா ஃப்ரெண்ட்ஸ். அவர் ஃபிளாட்டா இருக்கிற வரைக்கும் நடக்கிறாரு, அப்ப தூக்குனா நடக்கவே மாட்டா. இவ்வளவு தூக்கி நீ ஏறதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மற்றபடி வந்து பார்த்தோன்னா மற்றபடியும் கஷ்டமா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மலை ஏறி வந்தாச்சு. கோயில்கிட்ட வந்துட்டு இன்னும் ஒரு கொஞ்சம் படிதான் இருக்குது. அப்படி போயிட்டு சாமி பார்க்கலாம். மலை மேல நிலா இருக்க மாதிரி இருக்கு. மருதமலை கோயிலை சுற்றி வந்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சாமி பார்க்க போகிறோம். சரிங்க, நம்மளாம் லைன்ல போயிட்டு இருக்கோம். நமக்கு முன்னாடி போனவங்கலாம் சீக்கிரமா வந்துட்டாங்க பார்த்துட்டு, சாமி பார்த்துட்டு. அவங்கலாம் வண்டியில வந்தாங்க, நம்ம நடந்து வந்தோம்ல. சரி சரி. நடந்து வரும்போது எல்லாம் ஒரு கூட்டமா வந்ததுல, அது எல்லாமே மிங்கிள் ஆயிடுச்சு. பரவாயில்ல, கியூல போய் பொறுமை பார்த்துட்டு போலாம். சாமி கும்பிட்டாச்சு. மகத பாரு, குட்டி முருகர் மாதிரி அழகா வந்து கொண்டாடுச்சு. எவ்வளவு ஹைட்ல இருக்கும் போறான், கீழே இருக்க வீடு குட்டி குட்டி குட்டியா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். மருதமலை கோயில் மேல வந்தாச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மலை ஆமா நிறைய இருக்கு. கீழே நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்க, அதோ தெரியுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குட்டியா அங்க இருந்து வந்திருக்கோம். மலை மேல ஏறி வந்திருக்கோம். வாங்க வாங்க போது போட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் கோபுரம். பார்க்கிங் இங்க பாரு, அங்க போனாதான் நம்ம கீழே இறங்கி போக முடியும். ஆமா,
நான் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நடந்து வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போகும்போது பஸ்ஸில் போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா வெயில் வந்துருச்சு இல்லையா. ஆமாம். ஆனால் இறங்குறது ஈஸியாக இறங்கலாம். ஏறதை விட இறங்குறது ஈஸியாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா வயிறு கவங்கவன் பசி எடுக்குது. அதனால வந்து பஸ்ஸில் போகிறோம். பஸ் எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். 10 ரூபா தான் டிக்கெட்டு. மேலே இருந்து கீழே இறங்குறதுக்கு 10 ரூபா டிக்கெட்டு. கீழே இருந்து மேலே போக அதுக்கு 10 ரூபா தான். 10 ரூபா டிக்கெட். அங்கேருந்து நடந்து வந்துட்டு பஜ்ஜி போண்டா கடையை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. வெயில் அடிக்குதுன்னு நின்று இருக்கேன். வெயில் அடிக்குதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோவை குற்றாலம் போயிட்டு இருக்கோம். அதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸில் வெள்ளை ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் குளிக்கிறதுக்காக. இங்கே காடு மாதிரி இருக்கு, இங்கே இறக்கி விட்டுருக்காங்க. இங்கேருந்து ஒரு வண்டியில் கூட்டு போய் விடுவாங்க. அப்புறம் அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணுமா. அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஏதோ சொல்கிறாங்கன்னு கேட்டு சொல்கிறேன். ஆமாம் சரி. உனக்கு முன்னாடி எவ்வளோ பேர் கியூ இருக்குது பார்த்தியா. சரியான வெயில் வேறு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கோவை குற்றாலத்துக்கு உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவன் செம்மையாக இருக்குது. ஆனால் இடம் லொக்கேஷன் நடக்க தான் முடியல. ஆனால் மரம் ஒன்று ஒன்று பாரு நல்லா அழகாக எல்லாம் தேக்க மரம் செஞ்சா நல்லா பெருசு பெருசாக இருக்குது. மலை தான் பக்கத்தில் சுற்றி பூராவே மலை தான். ஆமாம். யார் யாரெல்லாம் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரேன். நாங்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் வரோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம். சூப்பராக இருக்குது. எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பார்த்தியா. டூரிஸ்ட் நிறைய பேர் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குன்னா சொல்லியிருக்காங்க. போய் பார்த்தா தான் தெரியும் தண்ணி கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கான்ட்டு. ஏன்னா சம்மர் வெயில் கொளுத்துது இல்லை. சரி போய் பார்ப்போம். நான் செஞ்சா வியூ பாயிண்ட் போல இருக்க. இங்கே நின்று பார்த்தாலே நல்லா தெரியுது வியூ. எங்கே தெரியுதா? எங்க? ஆமா அதேதான் ஃப்ரெண்ட்ஸ். அருவிக்கு வந்தாச்சு. வேற லெவலில் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கு பாருங்க. செம்மையாக இருக்குது. அருவியில் தண்ணி கொஞ்சமாக தான் வருது. எல்லாம் அருவியில் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக. என்ன பேபி அருவி அருவின்னு சொல்லிட்டு வந்தா இங்க தண்ணியே இல்ல. சும்மா மோட்டர் ஊத்துற மாதிரி ஊத்துது. அதுக்கு அவ்வளவுதான். அவ்வளோ க்ரௌடு, செம்ம க்ரௌடு. தண்ணி வருது, கொஞ்சமா வருது. அது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நிறைய வரல, கொஞ்சமா வருது. குற்றாலத்தில் நான் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் குளிக்க போறேன். இவங்கெல்லாம் வந்து தண்ணி அதிகமாக வருதுன்னு பயந்துக்கிட்டு இங்கே நின்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற கூட்டத்தை பார்த்தா தண்ணி கிட்டேயே போகவே முடியாது போல. தண்ணி பார்க்க போய் குளிச்சுட்டு வரேன். குட்டி பொண்ணு குட்டி பொண்ணுலாம் இங்கே தான் தூயின் போசுமா. சரி குட்டி பொண்ணை போய் முக்கிய எத்தனை தந்துட்டா. ஜஷிதா ஜஷிதா பாய். நான் குளிச்சிட்டியா? குளிச்சாச்சு. சூப்பரா குளிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் குட்டி பொண்ணு பேபி 3 பேருமே குளிச்சோம். இந்த ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ்ல தான் குளிச்சோம். தண்ணி நல்லா ஜில்லுன்னு சூப்பரா இருந்தது. செம்ம ஜில்லுன்னு இருந்தது. எவ்வளவு வெயில் காயுது பாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருந்தது. குளிச்சு ட்ரெஸ் மாட்டிட்டு கிளம்பிட்டோம். ஈர துணிலாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். நீங்க வரணும்னா வச்சீங்களா ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் போட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு வந்து குளிச்சுட்டு அதே அப்படியே போயிடலாம். தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிரும். இவ்வளோ துணியை வந்து தூக்கிட்டு போக முடியல. ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது. 1 கிலோமீட்டர் இருக்கிறாங்க. அது பார்த்தா 4-5 கிலோமீட்டர் இருக்கும் போல. அவ்வளோ தூரம் நடக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே நின்று நடந்து போக வேண்டியதான். போலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈசா மையம் வந்திருக்கோம். இது உள்ள போக போகிறோம். செல்ஃபோன்லாம் அலோட் இல்ல. நாட் அலோட் இங்கே கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால இங்கே கொடுத்துட்டு போய் வந்துடலாம். அங்கே போய் நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். ஓகே ஓகே.
ஈஷா யோகா மையம் வந்து பாத்தீங்கன்னா வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையா இருந்தது. லைட்டிங் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலா வந்து பாத்தீங்கன்னா லைட்டிங்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அப்படியே அப்படியே மெயின் உடம்புலாம் சிலுக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டிங் இருந்தது. அந்த அந்த உருவத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாம்பு தனியா வந்து அசைகிற மாதிரி அந்த அப்படியே செம்ம அழகா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கோம் பாருங்க. கொஞ்சம் வேலையோட வந்திருந்தா நான் கிட்டலாம் போய் நிறைய போட்டோஸ் ரீல்ஸ்லாம் எடுக்கணும்னு பிளான் பண்ணி வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே வந்து எடுக்க முடியல. பட் ஆனால் லைட்டிங் வந்து பார்த்தோம், சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. குட்டி பொண்ணுல டான்ஸ் ஆடிக்கினே அதை பார்த்துட்டே இருந்தா. மியூசிக்லாம் போட்டு லைட்டிங் பண்ணாங்க, செம்மையா இருந்தது. ஆமா, சரி வா நம்ம போலாமா? யாரெல்லாம் இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். ரொம்ப சூப்பரா இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த லைட்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைட்டிங்லாம் வச்சு செமையா பண்ணிருக்காங்க. டெய்லியுமே லைட்டிங்லாம் இருக்காமா? ஆமா, இப்போ டெய்லியுமே வந்து 7 மணிக்கு கரெக்டா ஸ்டார்ட் பண்ணுவாங்க லைட்டிங். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பவானி சாகர் டேமுக்கு வந்திருக்கோம். பூங்கான் டேம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கு. இந்த கடை வழி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கருவாடு மீன் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. மீன் குழம்போட சாப்பாடு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீன் வறுக்கிறதுக்கு அதே மசாலா தடவி வாவான்னு கூப்பிடுது ஃப்ரெண்ட்ஸ். கூப்பிடுறாங்க அவங்களும் சேர்ந்து. அவங்க கூப்பிடுறாங்களா இந்த மீன் என்ன கூப்பிடுது, விட வேண்டி வருது. ஸோ செம்மையா வச்சிருக்காங்க. இந்த ரோடு ஃபுல்லாவே மீன் தான். இங்கே பிடிப்பாங்களா என்னன்னு தெரியல. டேம் இங்கே பிடிக்கிறதா கருவாடு பாருங்க, செம்மையா இருக்கு. எல்லாம் கருவாடும் வச்சிருக்காங்க. சரிங்க, பொடி பொடி கருவாடு. இப்போ டேமுக்கு தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல பார்க்கு போயிட்டு பார்க்கில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேம் வந்து சாயங்காலமாக போகலான்னாங்க. இது நாட்டு சோளமா ஸ்வீட் சோளமா? சோளம் தான் வேணுமா? ஆமாம், அது நெஞ்சு அடைக்கும். கொடிக்காப்புளி வச்சுருக்காங்க. இதான் 20 ரூபாய்க்கு தராங்க. 20 ரூபாய்க்கு வாங்குமா? வேணாம், அது துவக்கம். இது நெல்லிக்காவா? மசாலா தடவி வச்சிருக்காங்க நெல்லிக்காயில். வாங்கிக்கோ. சுடுதா? கீழ் பவானி அணை பூங்கா, பவானி சாகர், பொதுப்பணித்துறை. டிக்கெட் வாங்கினா தான் உள்ளே போக முடியும். 5 ரூபா தான். 5 ரூபா தானே? 5 ரூபா சில்லற இருக்குதா அவன்கிட்ட? இல்லையே, 10 ரூபா ஜிபே பண்ணி அவங்ககிட்ட பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கலாம். சரி போ, உள்ளே கேட்டு பாருப்போ. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க, ஒரு 5 ரூபா கூட வந்து காசு இல்லாத என்ன டூருக்கு கூட்டிட்டு வந்துருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். காசே இல்லை மட்டும்தான் பண்றேன். ஒன்லி ஜிபே. அவங்க ஜிபே இல்லைன்னுவாங்க. பயங்கரமாக வணக்கம் வைக்கிற மாதிரி ஒரு சிலை செஞ்சுருக்காங்க. வித்தியாசமா இல்லை? யஷ்விதா வெயிலில் போட்டு நடக்க வச்சுட்டு வர நீ. கட்டப்பையில மேல பஸ்ல இருக்கு பேபி, எடுத்துட்டு வரேன். இப்போ எடுத்துட்டு வரியா? வேணாம், பஸ் ரொம்ப தூரத்தில் இருக்கு. வா ஜஷிதா, வா வா. மம்மு காட்டி இது மாதிரி அவரை. டைனோசர். ஜஷிதா டைனோசர் பார்க்கல? ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு நிறைய வந்து தீம் வந்து வச்சிருக்காங்க. ஊஞ்சல், அப்புறம் சறுக்கு மரம்லாம் வந்து வச்சிருக்காங்களா. தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா அழகா போட்டிங், நம்ம காலாலே நெரிச்சிட்டு அப்படியே ஒரு சவுண்ட் வர மாதிரி போட்டிங் இருக்கு. வாக்கிங், அதான் காலால நெரிச்சிட்டு போறோம். பெடல் போட்டு வச்சிருக்காங்க. ட்ரெயின் கூட இருக்கு, குட்டி ட்ரெயின் இருக்கு. நிறைய இருக்கு, சூப்பரா இருக்கு. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஈவினிங் டைம்ல வர வந்திருக்குமா, நல்லா வெளியில இருக்கிறதுக்கு இங்க உள்ள நல்லா குளுகுளுன்னு சூப்பரா இருக்குது. ஜஸ்விதா வந்த உடனே அந்த ஊஞ்சலை தான் காட்டினான். ஊஞ்சல் விளையாடுறதுக்கு. ஊஞ்சல் விளையாடலாம். மாமா சாப்பிடு, மாமா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெடல் போட்ல தான் நாங்க போக போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து பாத்தீங்கன்னா பெடல் போட்ல போயிட்டு இருக்கோம். பவானி சாகர் டேம்ல பெடல் போட்டிங்ல போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு. ஆமா, டேம்ல கிடையாது, பூங்கா. டேமுக்கு கீழே இருக்க பூங்கா போதுமா? சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லொகேஷன்லாம் வேற லெவலா இருக்கு. சம்மருக்கு சரியான இடம் ஃப்ரெண்ட்ஸ். பெரியவங்களுக்கு 30 ரூபாய், சின்ன பசங்களுக்கு 20 ரூபாய் இது உள்ள வரதுக்கு. அவங்க அப்பாவும் முன்னாடி போய் வராரு. பேபி நான் வேணா உட்காந்துக்கிறேன், பாப்பா என் மடியில உட்கார பேபி. நடக்கவே முடியல பேபி, செம ஹைட்டு. ஆமா
ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் டேம் பார்க்கறதுக்காக வந்தோம். இந்த சைடு பார்க்கில் வந்து இதில் தான் நம்ம போட்டிங் போன இடம். நிறைய கேம்ஸ் குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பசங்க தண்ணியில் முக்கிய படல் பண்ணி விளையாடுறது இருக்கு, ட்ரெயின் இருக்கு, அந்த டிராகன் இருக்கு, அது இருக்கு. ஸோ எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் முக்கியமா நல்லா உட்காந்து ரிலாக்ஸா வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். பார்க் அது நல்லா இருக்கு. சம்மர்ல கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பாத்தீங்கன்னா நம்ம பவானி சாகர் டேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வந்திருக்கோம். இது வந்து இந்த சைடு கீழ் பக்கம் தான் நம்ம பார்க்கறோம். ஆமா, மேல வந்து முன்னாடி மேல் பக்கம் வந்து பாப்பாங்க. நம்ம மேல் சைடு என்னமோ நம்ம பார்க்க முடியல, கீழே மட்டும் பார்க்க போறோம். ஆமா, அங்க என்ன கீழ் பவானி. சரி. வலது கரை வாய்க்கால் மின் நிலையமா எழுதிருக்காங்க பாரு. இங்கே இவ்வளவு தண்ணி இருக்கு. அந்த செம தண்ணி இருக்குது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஹைட்டா இருக்கு பாருங்க. கோயில் கூட இருக்கு அது மேல. இங்க ஒரு கோயிலே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அங்க பாருங்களேன். பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க. நீ காலைல குளிக்க போனதுல இருந்து தண்ணியில பார்த்தாலும் கூட்டுன்னு இருக்கா. தண்ணியில குளிக்க போறியா? எவ்வளவு தண்ணி எவ்வளவு அகலம் இருக்கு பாருங்க. 848 அடி போட்டு வச்சிருக்காங்க, 57 அடி அகலம். தண்ணீர் மாட்டான். 1948 to 55ல கட்டினதாமா. அப்பா ஃப்ரெண்ட்ஸ், பெரிய டேம். தண்ணி நிறைய திறந்து விட்டாங்கன்னா இது வழி தான் வரும்ல. ஆமா, இதெல்லாம் மதகு. 2 3 4 5 6 7 8 ஓப்பனிங் இருக்குது. இது வந்து எப்படின்னா அந்த தண்ணியை வச்சு கரண்ட் தயாரிக்கிற இடம் செஞ்சது. தண்ணி எவ்வளோ ஃப்ளோவில் போதோ அதை பொறுத்து கரண்ட் தயாரிப்பாங்க. கீழே வருது பாரு, கீழே வரும். அது பாரு, நுண்புணல் மின் நிலையம், கீழ் பவானி நுண்புணல் மின் நிலையம் பவானி சாகர்னு போட்டு வச்சிருக்காங்க. அது மேலே நடக்கிறதுக்கு தான் அது வழி. அதெல்லாம் ஆமாம், மேலே தான் நடக்கலாம் தான். ஆனால் இப்போ நம்மளை விட மாட்டாங்க. இப்போ விட மாட்டாங்க. ஆக்சுவலி நம்ம அந்த ரோடு வழியாக வருவாங்க. முன்னாடி மேலே பஸ்ஸை நிறுத்திட்டு மேலே பஸ்ஸை நிறுத்திட்டு அப்படி சுற்றி பார்க்கறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. நம்ம கீழ் பக்கமாக இங்கே பார்க்குக்கு வந்தனால நம்மளால பார்க்க முடியல. நேராக பவானி சாகர் டேமுக்கு அந்த சைடு கூட்டு வந்து தான் பார்த்து வந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், பவானி சாகர் டேமை கீழே இருந்து நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ நம்ம கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்புறோம். ஃபுல்லாக டூரே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. 2 நாள் ட்ரிப் வந்து போட்டிருந்தோம். பாண்டிச்சேரி டு கோயம்புத்தூர் ஈஷா மையம் தான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக போட்டது. இங்கே பார்த்தாச்சு. இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். போயிட்டு எங்கெங்கெல்லாம் போகணும்னு 2 எக்ஸ்ட்ரா பிளேஸ்லாம் போனோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே போகணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு போகலாமா?